இப்ப எல்லாரும் விசிட் விசா ரிஜெக்ட் பண்ணின பிறகு சில வேளை விசிட்டர்ஸ் விசா ரிஜெக்ட் பண்ணிட்டு தானே உடனடியா ஒர்க் பெர்மிட் போடுவார்கள் அப்ளிகேஷன், அல்லது ஃபேமிலி கிளாஸ் ஸ்பான்சர்ஷிப் போடுவினோம், அல்லது சீனியர்ஸாக இருந்தா சூப்பர் விசாக்கு போடுவினோம், அல்லது கம்யூனிட்டி ரிலேட்டட் எம்ப்ளாய்மெண்ட் ஆன அதாவது இங்கிலீஷ் டெஸ்ட் இல்லாத ஒர்க் பெர்மிட் போடுவினோம். அந்த டைமும் ஏற்கனவே நீங்க விசிட் விசாவில் கொடுத்த இன்ஃபர்மேஷனும் அவர்கள் நீங்கள் போடுற புது அப்ளிகேஷன்ல கட்டாயம் பார்ப்பினோம். அதுக்குத்தான் நாங்க சொல்றோம் என்னன்னா, நீங்க விசிட் விசாக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷனை வடிவ ஓட பண்ணி டீடைல் டிஸ்க்ளோசர் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு திரும்ப நீங்க எந்த அப்ளிகேஷன் போட போறீங்க அதுக்கேற்ற மாதிரி பாவிக்கலாம். ஏன்னு சொன்னா பழைய அப்ளிகேஷனை புது அப்ளிகேஷனோட கட்டாயம் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். சிலர் நினைப்பார்கள், நான் விசிட்டர்ஸ் விசாக்கு தானே இன்ஃபர்மேஷன் கொடுத்த நான் ஒர்க் பெர்மிட் தானே போட போறேன், ஆனபடியா பழைய இன்ஃபர்மேஷன் வராதன். அப்படி ஒன்றும் இல்லை. அது அவர்கள் இன்டர்னலாக நீங்கள் ஏற்கனவே செய்த அப்ளிகேஷன் கடந்த 10 வரியத்தில் கொடுத்த அப்ளிகேஷன் எல்லாம் வடிவாக பார்ப்பார்கள்.